இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது டெல்லி சைடு தாபா சைட்லலாம் செய்கிற ஒரு ஆலு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் செய்ய போகிற அளவுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், கட்டி தயிரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவை அப்படின்னா மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக, அதுக்கப்புறமா வந்து ஜீரக பவுடர், ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து இது சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக. இந்த மசாலாக்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தயிரில் போட்டு கலக்கிக்க போகிறோங்க. தயிர் பண்ணி கலக்கி வச்சுட்டு அது ஒரு தனியாக வச்சுக்க போகிறோம். அப்புறமா வந்து இது வந்து டொமேட்டோ பியூரி, அது நான் செய்கிற அளவுக்கு வந்து 2 தக்காளி எடுத்து அது வந்து பியூரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை வந்து பொடியாக கட் பண்ணி அதை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் வேணும். அது எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம சோம்பை போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அந்த பொரித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே வருது. இப்போ வந்து தக்காளி பியூரியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தயிரில் கலந்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் போட்டு அதையும் பிரட்டிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு ரெசிபிக்கு உண்டான இதையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி தாபா சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நான் வீட்டுக்கு செய்கிறதால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நார்த் இண்டியன் டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் தாபாவில் போய் இதை சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்ஸ் சாப்பிட்ட பிறகு எப்போ தாபாவுக்கு போனாலும் இதை தான் நான் வந்து இது பண்ணுறேன். நம்ம தாபாவில் மட்டும்தான் இந்த டேஸ்ட்டில் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. இதோட வந்து நீங்கள் வந்து மேத்தி லீவ்ஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது நல்லாயிருக்கும். ஆனால் அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து போடலை. இல்லாட்டி மேத்தி லீவ்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல இறங்கும். இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை விட்டு வேறு இதுக்கே போக மாட்டீங்க, ரெசிபிக்கே போக மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் டிப்ஸ் என்ன டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னா, வெங்காயம் வதக்கிறப்ப நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய்யோ அல்லது பட்டரோ போட்டுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் போடலை மறந்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக சர்வ் பண்ணுறப்ப சூடாக இருக்கிற இந்த கிரேவியில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பட்டரை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனா இந்த மாதிரி ரெசிபீஸ் தாங்க.
ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இதை பாருங்கள், எண்ணெய் மிதந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோ, அதாவது ஒரு மட்டன் கிரேவியில், சிக்கன் கிரேவியில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் தாபா ஸ்டைலில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நாக்கு ஏங்குறது புது புது சுவைக்கு தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியும் ஒரு தடவை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.